காலை கடன் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி பழக்கப்படுத்திக்கணும்? ஏன்னா ஒரு சிலர் சொல்லும்போது காலையில அது பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. சிலர் இரவு நேரத்திலயும் காலை கடனை கழிக்கணும் அப்படின்றாங்க. எது முறையான பழக்கவழக்கம்? சில பேத்துக்கு 1 நேரம் வரும், 2 நேரம் வரும். அதாவது தினமும் 2 முறை தினமும் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2, வருடம் 2 முறை. தினமும் 2 முறை மலம் கழிக்கணும், உண்மைதான். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ அது நிறுத்தியாச்சு. மாதம் 2 முறை மாதரோட உடலை வச்சுக்கணும். அதோட சரி, அதுக்கு மேலே செய்யக்கூடாது. வருடம் 2 முறை கட்டாயம் வேதி மருந்து சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். குடலை கழுவும், உடலை வளர்க்க குடலை கழுவு. அப்போ இந்த உடம்பு நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குது. அந்த உடம்புக்கு திரும்பி நம்ம நல்லதே செய்யறதுக்கு நம்ம யோசிச்சு செய்யறோம். இதுதான் இத்தனை நோய்களுக்கும் காரணம். கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளி நீக்கம் தான் முதல் சிகிச்சை. இப்போ கழிவுகளை வெளியேற்றிட்டு நீங்கள் மருந்து கொடுக்கணும். அப்போதான் உடம்பு ரீச் ஆகும். இல்லைன்னா உடம்பு சுத்தமாக எப்படி நீங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் சரிங்க, அந்த கழிவுகளை நீக்காமல் உடம்பு வந்து எந்த மருந்தையும் உடம்பு ஏற்றுக்காது. எப்படி இயற்கை முறைப்படி அதை சரியா பண்றதுன்னு சொல்லுங்க. குடலை எப்படி சுத்தம் செய்யறது? குடலை சுத்தமாக இயற்கையில் எளிமான்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆங்கில மருத்துவத்துலேயும் இருக்குது, சித்த மருத்துவம். முதல்ல நீங்கள் இயற்கை மருத்துவத்துக்கு போனீங்கன்னா குடல் சுத்தம் தான் முதல் பண்ண சொல்லுவாங்க. மலக்குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம். அந்த அதாவது நெஞ்சில் சளி குற்றம், அடி வயிற்று மலைக்குற்றம், இந்த 2 இருக்கிற வரையும் நம்ம உடம்புல எந்த மருந்தாலும் நோயை குணப்படுத்தும். நோயை அடக்கி வைக்கிறதுக்கான 1000 மருந்து இருக்குது. குணப்படுத்துறது மருந்தே கிடையாது. இது கழிவுகளை நீக்கிட்டீங்கன்னா பாதி உங்களுக்கு நோய் குறைஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் சத்தான ஃபுட்டாக நிறைய நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இனிமா ஒரு முறை, இன்னொன்று விளக்கெண்ணெயை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது? இன்னைக்கு விளக்கெண்ணெய் பயன்படுத்துகிற அளவுக்கு மக்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. பேதி மாத்திரைன்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. கம்முன்னு ஒரு எனிமா கப்பு வாங்கிக்கிங்க. இப்போ இயற்கை மருத்துவம் அதான் செய்யலாம். எனிமா கப்பு வாங்கி உடம்புல கழிவுல அவ்வளோ ஒட்டி இருக்கும். உடம்புல மலக்குடலை நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக டீ காப்பி குடிக்கிற மாட்டீங்க. அது என்னன்னா மலத்தில் இருக்க வாயுவை வெளியேற்றா மலத்தை இறுக்கி போகுதான் செய்யுது. மலத்துக்க வாயுவில் உடம்புக்கு ரீச் பண்ணி அதுதான் வாதமாக மாறிடுது. அப்போ அந்த வாயு தான் முதல்ல வாலிபத்தில் தலைவலி, வயோதிகத்தை மூட்டு வழியாக மாறுது. அப்போ மலக்குடலை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை நோய்களும் வரவே வராது. முதல்ல மோசம் பண்ணனா சுடுதண்ணி போடுறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடின்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். இரவு நேரம்னும் அதை தான் கடுக்காய் பொடி சாப்பிட சொன்னாங்க. சுடுதண்ணி சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக அடிச்சுட்டு வந்துடும். இது வேறு நல்லா பெஸ்ட்டு. இந்த இரவு நேரத்தில் இந்த திரிபலா சூரணம் சாப்பிட்டு நீங்கள் சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ஒவ்வொரு கடம்புறாங்க. இதெல்லாம் தேவை. நான் சொன்னால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. நீங்கள் மூளையே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா போதும், ஃப்ரீயாக மோஷன் ஆகிடும். வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, ஃப்ரீயாக